ஊருக்கு போன இத்தனை நாள் நம்ம ஆளுக்கு சாலிட் ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுக்கலன்னு ஆப்பிள வாங்கிட்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வேக வச்சு அதை அப்படியே அரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. சில்வர் ஸ்பூனுக்கு பதிலாக சிலிக்கான் ஸ்பூனும் வாங்கியாச்சு. மூஞ்சி ரியாக்ஷனை பாருங்களேன், என்னத்தையோ தரத்துக்கு அது ரெண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த செராமிக் டீ கப்பை ஹைதராபாத்ல தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதில் காஃபி போட்டு கொடுத்தாங்க, அப்படியே காஃபி மாதிரியே சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் அப்படியே அவங்க துணியை காயப்பட மாடிக்கு போக நானும் குளிக்கிறதுக்கு பாத்ரூம்க்கு வந்து குளிச்சு முடிச்சுட்டு நல்லா தாகமாக இருந்துச்சு. அப்படியே கபகபான தண்ணியை குடிச்சு இந்த பக்கம் திரும்பி பார்த்தேன். கிச்சன் பயங்கர மெஸ்ஸியா அழுக்கா இருந்துச்சு. இந்த கிச்சன் கிளீன் பண்றதுக்குன்னே ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது பீகோ பிராண்டோட ஹாஷ் கெமிக்கல்ஸ் இல்லாத கிச்சன் கிளீனர். பொதுவாகவே நம்ம அன்றாட பயன்பாட்டிலே கிச்சன் அழுக்காயிரும். அதை கழுவாம விட்டோம்னா ஸ்டெயினா மாறிடும். அதுக்காக நம்ம அதை தண்ணி விட்டு கழுவணும்னு வைங்களேன், அது துரு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இடங்கள்ல இதை யூஸ் பண்ணலாம். பிளஸ் இதுல ஹாஷான கெமிக்கல்ஸோ ஆசிட் ஃபோம்ஸோ எதுவுமே இல்ல. ஸ்டெயின்ஸ் அண்ட் டர்ட்ஸ் இருக்கிற இடத்துல ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டுருங்க. இப்போ அடுப்பாங்கரையில கிளீன் பண்றதெல்லாம் ஒரு வாரம் பழைய ஸ்டெயின். ஏன்னா ஊருக்கு போகும்போது என்ன கண்டிஷன்ல இருந்துச்சோ அதை அப்படியே விட்டுட்டு இப்பதான் வந்து கிளீன் பண்றேன். ஸோ அதுல போட்டிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பக்காவா ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் எப்படி பலபலன்னு இருக்குன்னு பாருங்க. என்ன ஒண்ணு கொஞ்சம் அழுத்தி நீங்க தேய்க்க வேண்டியிருக்கும். பெரிய அட்வான்டேஜ் இதுல ஹாஷான கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லாததுதான். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோல டேக் பண்ணிருக்கேன். என்னதான் கிச்சனை பர்ஃபெக்ட்டா க்ளீன் பண்ணாலும் வைஃப் இன்னைக்கு லைட்டா உடம்பு முடியலன்னு சொன்னனால கடைக்கு போயிட்டு 2 பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டபடி vlog நிறைவு செய்கிறேன். தெய்வமே, இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணாம போனா எப்படி? லைக் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு மகிழ்ச்சிகரமான காணொளியில் சந்திப்போம்.